ஏன்னா அவரை சுத்தி ஒரு 4 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஏவா வேலுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா ஐயா? KN நேருக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா? இல்ல சேகர் பாபுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா? இல்ல பொன்முடிக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா? இல்ல. இவங்க 4-5 பேர் தான் முதலமைச்சரை சுத்தி சுத்தி ஆலோசகர்கள். குத்துற போறீங்க, குத்தாதீங்க. ஏன்னா இந்த மக்கள் என்ன பண்ணணும்? ஓட்டு போடுற மக்களா இருக்கணும். 2 பெரிய சமுதாயம், ஒன்னு தாழ்த்தப்பட்ட சமுதாயம், அடுத்தது வன்னிய சமுதாயம். இந்த 2 சமுதாயம் முன்னேற கூடாது, 2 சமுதாயம் படிக்க கூடாது, 2 சமுதாயம் வேலைக்கு போக கூடாது. ஓட்டு மட்டும் போடணும். அது எப்படி ஓட்டு போடுவாங்க? எலெக்ஷன் நேரத்தில் 500, 1000, 2000, 5000. நேற்று ஒரு அமைச்சர் பேசுறாரு, சட்டமன்றத்தில் பேசுறாரு. அமைச்சர் துரைமுருகன் பேசுறாரு, இந்த டாஸ்மாக் சரக்குல கிக்கு இல்லையா? என்ன கிக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சட்டமன்றத்தில் பேசுற பேச்சாக, ஒரு அமைச்சர் பேசுற பேச்சாக, ஒரு மூத்த அமைச்சர். அப்போ இதுதான் திமுக ஆட்சி. அமைச்சர்கள் என்ன பேசணும்? இந்த பள்ளிக்கூடத்துல சரியான ஆசிரியர்கள் இல்ல, அவங்களுக்கு நல்ல ஆசிரியர்கள் நியமனம் பண்ணி இந்த பள்ளிக்கூடத்துல கூரை சரியா இல்ல, அந்த கூரையெல்லாம் நல்லா சரிப்படுத்தி நல்ல மாணவர்கள் அதிகமா சேர்த்து நல்ல கல்வி கொடுக்கணும், அது பேசணும். இல்ல இந்த பகுதியில் ஆஸ்பத்திரி சரியில்லை, அந்த ஆஸ்பத்திரியில நல்ல புதுப்பிச்சு நல்ல புதிய கருவிகள்லாம் உள்ள கொண்டு வரணும், நல்ல மருத்துவர்கள் அங்க இருக்கின்ற கருவிகள்லாம் நல்ல மேம்படுத்தி நவீனப்படுத்தணும்னு பேசுறது சட்டமன்றத்துக்குள்ள பேசணும். இல்ல விவசாயிகள் கஷ்டப்பட்டு இருக்காங்களே, விவசாயிகளுக்கு இப்ப கிடைக்கிற 2100 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு பதிலா 3000 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லு கொடுக்கணும்னு அது சட்டமன்றத்துக்குள்ள பேசணும். இல்ல கிட்டத்தட்ட 84 லட்சம் பேர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில பதிவு பண்ணி வேலை இல்லாம இருக்காங்க, இவங்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பை உருவாக்குவது, அது சட்டமன்றத்தில் பேசணும். இல்ல ஆத்துல தண்ணி போற நேரத்துல அங்க எப்படியாவது தடுப்பணை கட்டின அந்த தண்ணி தேங்கி நின்று சுத்தி இருக்கிற கிராமத்துல கிணத்துலயும் போர்லயும் தண்ணி உயரும், அதுதான் சட்டமன்றத்தில் பேசணும். ஆனா இது எதுவும் பேசாம தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடையில் இருக்கிற டாஸ்மாக் சரக்குல கிக்கு இல்ல. சரி, இந்த கேள்வி நீ நியாயமா யார்கிட்ட போய் கேட்கணும்? அமைச்சர் அவர்களை மீண்டும் மீண்டும் சொல்றேன், இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த கோபத்தெல்லாம் காணிக்கிறது இந்த இடைத்தேர்தல். நான் பயங்கர ரொம்ப சாதாரண கோபம் இல்லை, என் மனசுல ஆத்திரத்தில் இருக்கிறப்போ. என்ன ஆத்திரம் தெரியுமா? இந்த சமுதாயத்திற்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது திமுக. திமுக வரலாற்றிலே ஒரு இருண்ட காலம், கருப்பு காலம். இந்த காலம் முக ஸ்டாலின் அவர்களுடைய திமுக வரலாற்றிலே ஒரு இருண்ட காலம். இந்த வன்னிய சமுதாயத்திற்கு சமூக நீதி ஹாஸ்பிட்டல் போய் பத்துனதுங்க. நான் கேட்கிறேன் ஜெகதீசன் அவர்களே, பக்கத்து மாவட்டத்தில் 65 பேர் இறந்தாங்களே, அங்க போய் நீங்க அழுதுங்களா? 2 பெரிய சமுதாயம், ஒன்னு தாழ்த்தப்பட்ட சமுதாயம், அடுத்தது வன்னிய சமுதாயம். இந்த 2 சமுதாயம் முன்னேற கூடாது, 2 சமுதாயம் படிக்க கூடாது, 2 சமுதாயம் வேலைக்கு போக கூடாது, ஓட்டு மட்டும் போடணும். அமைச்சர் துரைமுருகன் பேசுறார், இந்த டாஸ்மாக் சரக்குல கிக்கு இல்லையா? என்ன கிக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவா வெங்கடேசன் அவர்கள், பாலு அவர்கள், எனக்கு முன்பு பேசிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் செந்தில் அவர்கள் ஆட்சி. இந்த கூட்டத்தில் நான் கேட்கிறேன், எத்தனை பேர் அரசு வேலையில் இருக்கீங்க? கை தூக்குங்க. ஒண்ணுமே நாங்க ஒருத்தர் கை தூக்குற இல்லன்னு சொல்லி கை தூக்குறாரா? இல்லன்னு சொல்றாரு. நான் ஏதோ தப்பா நினைச்சேன். எவ்வளவு மோசடி இருக்கு, எவ்வளவு மோசடி. இதுக்கா தியாகிகள் தியாகம் செஞ்சாங்க? இதுக்கா ஐயா 45 ஆண்டு காலம் போராடிட்டு இருக்கிறாரு. எத்தனை போராட்டங்கள் செஞ்சோம். ஒரே நாள 21 பேர் தியாகம் செய்த மண், நூற்றுக்கணக்கான பேர் சமூக நீதிக்காக இறந்த மண், ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் நடந்த மண், லட்சக்கணக்கான பேர் மேல வழக்குகள் வாங்கிய மண்,
ஐயா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மண். இந்த மண்ணிலே ஒரு இடைத்தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை உங்களுக்கு வாய்ப்பாக பயன்படுத்தணும். மீண்டும் மீண்டும் சொல்றேன், இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. உங்க கோபத்தெல்லாம் காணிக்கிறது இந்த இடைத்தேர்தல். நான் பயங்கரம் ரொம்ப சாதாரண கோபம் இல்லை, என் மனசுல ஆத்திரத்தில் இருக்கிறப்போ. என்ன ஆத்திரம் தெரியுமா? இந்த சமுதாயத்திற்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது திமுக, ஸ்டாலின். அதாவது திமுக வரலாற்றிலே ஒரு இருண்ட காலம், கருப்பு காலம். இந்த காலம் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி. திமுக வரலாற்றிலே ஒரு இருண்ட காலம் இந்த வன்னிய சமுதாயத்திற்கு, சமூக நீதிக்கு. இதுக்கு முன்பு கலைஞர் ஆட்சி பண்ணார், அப்ப கூட பரவாயில்லை. சமூக நீதி சார்ந்த எவ்வளோ திட்டங்கள் கொடுத்தார், அறிவிப்பு கொடுத்தார், இடஒதுக்கீடு தான் கொடுத்தார். ஆனால் இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி சமூக நீதிக்கு இரண்டு ஆட்சி. சட்டமன்றத்தில் 4 நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்களால் சமூக நீதி தமிழ்நாட்டில் நிலைநாட்ட முடியாது, எங்களால் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது, எங்களால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாது, எதுவுமே செய்ய முடியாது 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 முடியாதுன்னு வேண்டுமென்றே சொன்ன திரு ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக இந்த மக்கள் உங்களை மறக்க மாட்டார்கள், மன்னிக்கவும் மாட்டார்கள். இதுக்காக தியாகிகள் தியாகம் பண்ணாங்க. என்ன கேட்டோம்? இந்த பிள்ளைங்க படிக்கணும், படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை வேணும்னு கேட்டோம். இது தப்பா? இது தப்பா? உலகாலமாக ஸ்டாலின் அவர்கள் நான் கொடுக்கிறேன் 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 ஏமாத்திட்டு இப்ப மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாலும் என்னால் இடஒதுக்கீடு கொடுக்க முடியும், இல்லைன்னா என்னால கொடுக்க முடியாது. இவ்வளவு காலமா எதுக்கு ஏமாத்துறீங்க? இவ்வளவு காலமா கொடுக்கிறேன்னு எதுக்கு ஏமாத்துறீங்க? இவ்வளவு காலமா சட்டமன்றத்துக்குள்ள எதுக்கு ஏமாத்துறீங்க? எதுக்கு சட்டமன்றத்துக்குள்ள வாக்குறுதி கொடுத்தீங்க? உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது? தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது. அது என்ன கணக்கெடுப்பு நடத்த தேவையில்லை, இருக்கிற தரவுகளை வச்சு நியாயப்படுத்தி கொடுங்கன்னு சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றம். ஆனால் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையிலே மனசு கிடையாது. அவர் உண்மையிலே மனசு கிடையாது. ஏன்னா அவரை சுத்தி ஒரு 4 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஏவாவேலுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா? ஐயா இல்ல KN நேருக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா? இல்ல சேகர் பாபுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா? இல்ல பொன்முடிக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா? இல்ல. இவங்க 4-5 பேர் தான் முதலமைச்சரை சுத்தி சுத்தி ஆலோசகர்கள். குடுத்துற போறீங்க, குடுத்தாதீங்க. ஏன்னா இந்த மக்கள் என்ன பண்ணணும்? ஓட்டு போடுற மக்களா இருக்கணும். 2 பெரிய சமுதாயம், ஒன்னு தாழ்த்தப்பட்ட சமுதாயம், அடுத்தது வன்னிய சமுதாயம். இந்த 2 சமுதாயம் முன்னேறக்கூடாது, 2 சமுதாயம் படிக்க கூடாது, 2 சமுதாயம் வேலைக்கு போக கூடாது. ஓட்டு மட்டும் போடணும். அது எப்படி ஓட்டு போடுவாங்க? எலெக்ஷன் நேரத்தில் 500, 1000, 2000, 5000 கொடுத்தா போதும். கூட ஒரு எவ்வளவு ஒரு குவாட் முடிஞ்சு போச்சு. அந்த வித்தையை கத்து வச்சிருக்கிறாங்க. ஓஹோ இவங்களுக்கு காசும் சாராயம் கொடுத்தா ஓட்டு போட்டுடும். அப்படியா நம்ம? அப்படியா நீங்க? அப்படியா இல்ல சொல்லுங்க. எவ்வளவு காலமா ஏமாத்திட்டு இருக்க முடியும்? எவ்வளவு காலமா நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க? போதையா ஏமாந்து போதையா? கோபத்தை காணிக்கிறது இந்த தேர்தல், இடைத்தேர்தல். பிராண்டி மக்களுக்கு நல்ல வாய்ப்பு. அதனாலதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், திமுக வன்னிய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய துரோகம் செய்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக தமிழ்நாட்டு மக்களுக்கு சமூக நீதி என்று பேசி பேசி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது, ஒரு எள்ளளவு சம்பந்தம் கிடையாது.
அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதான் நான் சொல்றேன், இங்க அனைத்து சமுதாயங்களும் சேர்ந்து ஒரு முடிவெடுங்கள். இது ஏதோ வன்னியார் பிரச்சனை கிடையாது, இது ஏதோ தாழ்த்தப்பட்ட சமுதாய பிரச்சனை கிடையாது, இது ஏதோ உடையார் பிரச்சனை கிடையாது, இது ஏதோ முதலியார் பிரச்சனை கிடையாது, இது ஏதோ யாதவ பிரச்சனை கிடையாது. எல்லா சமுதாயம் சார்ந்த பிரச்சனை தான். அதான் நான் சொல்றேன், நான் புரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான கட்டமைப்பு இந்த தேர்தல் உங்கள் கையில் இருக்கிறது. நான் மீண்டும் சொல்றேன், உங்க ஊருக்காக நிற்கிறார் எலெக்ஷன்ல. அப்ப இந்த ஊர்ல என்ன பண்ணணும், நீங்க ஒட்டுமொத்தமா ஒரு ஓட்டு கூட சிந்தாம அத்தனை ஓட்டு யாருக்கு போடணும்? மாம்பழம் சின்னம் அன்புமணி. இந்த அன்புமணி கேட்கிறேன், இந்த அன்புமணிக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா இன்னும் நிறைய பேச வேண்டியதா இருக்கு. ஆனா இப்ப இல்ல, நான் எனக்கு அப்புறம் முடிச்ச உடனே வரேன். நான் அதுக்கப்புறம் என் மனசுதான் வலி இருக்கு, நிறைய வலி இருக்கு. நடந்த முடிய நாடாளுமன்ற தேர்தல் அதுல ஒரு வழி இருக்கு. நம்ம ஏமாற்றி தோக்கடிச்சாங்க. அது இந்த சட்டமன்ற தேர்தல் மூலமாக, இடைத்தேர்தல் மூலமாக ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. அது உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு, பெண்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு. பக்கத்து மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயம் சாவு 65 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. சாகல, என்ன பொறுத்தவரை அவங்க சாகல, இவங்க கொலை செஞ்சிருக்கிறாங்க. யார் கொலை செஞ்சிருக்கிறாங்க? திமுக அரசாங்கம் 65 பேரை கொலை பண்ணிருக்கிறாங்க. இவங்களை தெரியாம யாராவது சாரா வைக்க முடியுமா? ஆளுங்கட்சி தெரியாம சாரா வைக்க முடியுமா? இன்னும் இருக்கிறான். இவன் திரும்ப போறது கிடையாது. அதான் நான் சொல்றேன், இதெல்லாம் உங்களுக்கு கோபமா இருக்குது, எனக்கு கோபமா இருக்கு, எனக்கு ஆத்திரமா இருக்குது. என்னோட உங்களுக்கு தான் அதிக ஆத்திரமா கோபம் வரணும். கோபத்தை வெளிப்படுத்துங்க. இந்த தேர்தல் நேரத்தில் பணம் மூட்டை எடுத்துட்டு வருவாங்க. இன்னும் ஒரு 5-6 நாள் எடுத்து வருவான், வீடு வர எடுத்து கொடுப்பான், பணத்தை கொடுப்பான். அது நீங்க வாங்குவீங்களோ வாங்க மாட்டீங்களோ எனக்கு தெரியாதுமா. என்ன வேணா பண்ணிக்கிறீங்க. ஆனால் ஒட்டுமொத்த ஓட்டம் மாம்பழத்துக்கு நீங்க போடணும். போடுறீங்களா? இல்ல திடீர்னு அவன் இவ்வளவு கொடுத்தான், அதுல ஒரு ஓட்டு அவனுக்கு போட்டுட்டு மீதி ஓட்டுலாம் மாம்பழத்துக்கு போடணும், அந்த மாதிரி நினைப்பு கூட உங்களுக்கு வரக்கூடாது. நினைப்பு கூட வரக்கூடாது. அதனால இதெல்லாம் தெளிவா இருங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் மனசாட்சி எல்லாம் கிடையாது. உங்களுக்கு மனசாட்சியில உறுத்த போகுது. ஐயோ வாங்கிட்டோமே, கொடுத்துட்டாங்களே, அப்படி மனசாட்சி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. கொள்ள அடிச்சிருக்க பணம். உங்களுக்கு பெண்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்குது இல்ல, இப்போ கொடுக்குறாங்களா? அது என்ன பணம் தெரியல, யார் பணம் அது? அது பெருமையா பேசிக்கிறாங்க. நாங்க 1000 ரூபாய் மகளிர் உதவி திட்டத்தில் கொடுக்குறோம். 1000 ரூபாய் என்ன பண்ணலாம்? உங்க வீட்டு பணம். உங்க வீட்டுல உங்க வீட்டுக்காரரோ, உங்க பிள்ளையோ, உங்க அப்பாவோ, உங்க தாத்தாவோ, உங்க பெரியப்பாவோ, உங்க சித்தப்பாவோ டாஸ்மார்க் கொடுத்த பணம். ஒரு மாசத்துக்கு உங்க வீட்டு பணம் எவ்வளவு போகுது டாஸ்மார்க்கு? தோராயமா 10,000 ரூபாய் வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு உங்க வீட்டு பணம் எவ்வளவு போகுது? 1,20,000 ரூபாய் தோராயமா. ஆனா ரொம்ப ரொம்ப கம்மி. நான் சொல்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அங்க நான் இந்த கணக்கு சொன்ன உடனே ஒரு பாட்டி என்ன சண்டை போடுது. நான் நீ சொல்ற 10,000 சொல்ற, 50,000 சொல்லு. அப்போ உங்க வீட்டு பணம் போகுது ஒரு 20,000 ரூபாய் வச்சுக்கலாம். மாசத்துக்கு 20,000 ரூபாய். அதுல உங்களுக்கு வருது எவ்வளவு? 1000 ரூபாய் இந்த பணம். இதெல்லாம் கணக்கு நிறைய இருக்கு. அதெல்லாம் நீங்க சிந்தியுங்கள், நல்ல முடிவெடுங்கள். இந்த தேர்தலில் மீண்டும் சொல்றேன், திமுக தோத்துடுச்சுன்னா ஆட்சி போக போறது கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் எடுக்க போறாரு, தொடர போறாரு. இன்னும் 2 வருஷம் அவ்வளவுதான். நம்ம வெற்றி பெற்றோம்னா ஒண்ணு சமூக நீதி நமக்கு நிலைநாட்டுவோம், இடஒதுக்கீடு கிடைக்கும், சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும். ஏன்னா அந்த பயம் வந்துடும். ஓஹோ இவங்க நம்ம தோக்கடிச்சுட்டாங்கப்பா அப்படின்னு அந்த பயம் வரணும். பயம் வரணுமா? வரணும்.
ஏதோ நடப்புல இருக்கிறாங்க, மெத்தனமா இருக்கிறாங்க. ஏதோ காசு கொடுத்தா ஓட்டு போட்டுடுவாங்க, காசு தூக்கி போட்டா ஓட்டு போட்டுடுவாங்க, சாராயத்தை கொடுத்தா ஓட்டு போட்டுடுவாங்க. நேற்று ஒரு அமைச்சர் பேசுறாரு, சட்டமன்றத்தில் பேசுறாரு, அமைச்சர் துரைமுருகன் பேசுறாரு, இந்த டாஸ்மாக் சரக்குல கிக்கு இல்லையா? என்ன கிக்குன்னு எனக்கு ஒண்ணு புரியல. சட்டமன்றத்தில் பேசுற பேச்சாக, ஒரு அமைச்சர் பேசுற பேச்சாக, ஒரு மூத்த அமைச்சர். அப்போ இதுதான் திமுக ஆட்சி. அமைச்சர்கள் என்ன பேசணும்? இந்த பள்ளிக்கூடத்துல சரியான ஆசிரியர்கள் இல்ல, அவங்களுக்கு நல்ல ஆசிரியர்கள் நியமனம் பண்ணி இந்த பள்ளிக்கூடத்துல கூரை சரியா இல்ல, அந்த கூரையெல்லாம் நல்லா சரிப்படுத்தி நல்ல மாணவர்கள் அதிகமா சேர்த்து நல்ல கல்வி கொடுக்கணும், அது பேசணும். இல்ல இந்த பகுதியில் ஆஸ்பத்திரி சரியில்லை, அந்த ஆஸ்பத்திரியில நல்ல புதுப்பிச்சு நல்ல புதிய கருவிகள்லாம் உள்ள கொண்டு வரணும், நல்ல மருத்துவர்கள் அங்க இருக்கின்ற கருவிகள்லாம் நல்ல மேம்படுத்தி நவீனப்படுத்தணும்னு பேசுறது சட்டமன்றத்துக்குள்ள பேசணும். இல்ல விவசாயிகள் கஷ்டப்பட்டு இருக்காங்களே, விவசாயிகளுக்கு இப்ப கிடைக்கிற 2100 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு பதிலா 3000 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லு கொடுக்கணும்னு அது சட்டமன்றத்துக்குள்ள பேசணும். இல்ல கிட்டத்தட்ட 84 லட்சம் பேர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணி வேலை இல்லாம இருக்காங்க, இவங்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பை உருவாக்குவது, அது சட்டமன்றத்தில் பேசணும். இல்ல ஆத்துல தண்ணி போற நேரத்துல அங்க எப்படியாவது தடுப்பணை கட்டின அந்த தண்ணி தேங்கி நின்று சுத்தி இருக்கிற கிராமத்துல கிணத்துலயும் போர்லயும் தண்ணி உயரும், அதுதான் சட்டமன்றத்தில் பேசணும். ஆனா இது எதுவும் பேசாம தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடையில் இருக்கிற டாஸ்மாக் சரக்குல கிக்கு இல்லை. சரி, இந்த கேள்வி நீ நியாயமா யார்கிட்ட போய் கேட்கணும்? அமைச்சர் அவர்களே, டாஸ்மாக்கு யார் தெரியுமா அந்த சரக்கு சப்ளை பண்றாங்க? திமுகவின் பொருளாளர் மரியாதைக்குரிய திரு TR பாலு அவர்கள் டாஸ்மாக் சரக்கு சப்ளை பண்றது திமுகவின் பொருளாளர், முன்னாள் மத்திய அமைச்சர், இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு TR பாலு அவர்கள் 20% சப்ளை பண்ற டாஸ்மாக். அடுத்தவர் யார் தெரியல, அவர் என்ன பொறுப்புல இருக்காரு? திமுகவின் ஒரு கொள்கை பரப்பு செயலாளர், முன்னாள் மத்திய அமைச்சர், இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு ஜெகத் ரட்சன் அவர்கள் இன்னொரு 20% சப்ளை பண்றார். என்ன மாதிரி நடிக்கிறார் பாவம், சிவாஜி கட்டார். நேற்று பாத்தீங்களா, அழுகுறார் ஜெகத் ரட்சன். அவன் மேல 3 கஞ்சா கேஸ், கள்ளச்சாராயம் கேஸ், சும்மா ஹாஸ்பிட்டல் போய் பத்து இருக்கிறான். நான் கேட்கிறேன் ஜெகத் ரட்சன் அவர்களே, பக்கத்து மாவட்டத்தில் 65 பேர் இறந்தாங்களே, அங்க போய் நீங்க அழுதீங்களா? அங்க போனீங்களா, பாத்தீங்களா, அழுதீங்களா? இந்த கண்ணீர் அங்க வந்துச்சா? நான் அழுதேன். அங்க போய் பார்த்தா கருணாபுரத்துக்கு போனேன். நான் கருணாபுரத்துல அங்க கிட்டத்தட்ட அங்க 99 விழுக்காடு மக்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள். நான் தெருவா போனேன், வீடு வீடா போனேன். நான் சின்ன சின்ன பிள்ளைங்க, அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் இழந்ததுல கண்ணில் பொல தண்ணி வருது. எனக்கு நான் எழுதையா தாங்கல. எனக்கு திமுக யாராவது போய் அழைச்சிக்கிறாங்க? முதலமைச்சர் எங்க போய் பார்த்தார? எதுக்கு அழுகுறீங்க? ஒரு கஞ்சா வைக்கிறவன் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தீங்கன்னு நடிச்சுன்னு இருக்கிறான். அவன் நம்ம கட்சிக்காரன் அடிச்சிருக்கிறான், அதிமுக அடிச்சிருக்கிறான். அடிச்சுட்டு போய் நம்ம கேஸ் கொடுப்போம் சொல்லி அங்க போய் அவரை பார்த்து ஜெகத் ரட்சன் கண்ணீர் விட்டாராம். நான் அடிப்படாத எல்லாம் தெரிஞ்சு போச்சு. எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெளிவா இருக்கிறீங்க. எல்லாம் முன்னுடைய மாதிரிலாம் இல்ல, உங்களுடைய மாதிரிலாம் இல்ல. எல்லாம் பவுன்ல வாட்ஸ்அப் எல்லாம் வச்சிருக்கீங்க. அதனால இன்னொரு 5 பாயிண்ட் இருக்குது. நான் நிறைய இருக்கு, நான் நிறைய பேசிட்டு இருப்பேன். இன்னும் இருக்கு. ஏன் மறுபடியும் சொல்றேன், ஐயா மனசு எங்க மனசுலாம் வழியில இருக்கு. அந்த வழியை போக்குறது யாரு? நீங்க தான் போக்கணும். தம்பிகள், என் தங்கைகள், இங்க இருக்கின்ற அனைத்து சமுதாய மக்களும் போக்கு.
உங்களுக்காக தான் நாங்க இருக்கணும், உங்களுக்காக தான் நாங்க போராடி இருக்கோம். உங்க பிள்ளைங்க படிக்கணும். உங்க வீட்டுக்காரர் சாராய கடைக்கு போக கூடாது, டாஸ்மாக் கடையை மூடணும்னு எந்த கட்சி சொல்றது? எந்த கட்சி? டாஸ்மாக் கடை மூடணும், டாஸ்மாக் கடை மூடணும். நம்ம 108 போதும் சார். 108 சமுதாயம் ஒரு 108 ஆம்புலன்ஸ்ல ஒரே சமுதாயத்துக்காக இருக்க? எல்லா சமுதாயத்துக்கு தானே, இந்தியா முழுவதும் கொண்டு வந்த அன்புமணி ராமதாஸ் எல்லா மக்களையும் தானே காப்பாத்திட்டு இருக்கு. அதனால இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் சிந்தியுங்கள். அனைத்து சமுதாய மக்களுக்கும் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், தமிழ்நாடு முன்னேற வேண்டும். தமிழ்நாட்டில் சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும், கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும், டாஸ்மாக் சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும், சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும், சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து மாமழம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். அப்படி வாக்களித்தால்தான் இதெல்லாம் நடக்கும், நடக்க வைப்போம். இல்லைன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்படியே நீங்க தேர்தல் முடிச்சோன்னா உங்க வாழ்க்கையில் அப்படியே தான் இருக்கணும். அதே கூழ், அதே கஞ்சி, அதே ஆடு மாடு மேய்க்கிறது, அதே வேலை இல்லாம அதே ரோட போடுறது, அதே கூலி வேலை செய்யறது, அதே கல் உடைக்கிறது, அதே கொத்தனார் வேலை. அமைச்சர் முத்துசாமி பேசுறார் சட்டமன்றத்தில் 2 நாள் போய். என்ன பேசுற தெரியுமா? எதுக்கு நாங்க டாஸ்மாக் கடை திறந்து வச்சிருக்கிறோம்? இந்த கொத்தனாரு கல் உடைக்கிறாங்க, ரோடு போடுறவங்க, அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தான் நாங்க டாஸ்மாக் கடை வச்சிருக்கோம். முத்துசாமி அவர்களே, அப்ப இந்த கொத்தனாரு கூலி வேலை பண்றது, கல் உடைக்கிறவங்க எல்லாம் அப்பனா இலக்காரமா அவங்களுக்குலாம் அவங்களை கேள்வி பண்ணிக்கலாம். நீங்க ஏன் சென்னையில யாரும் குடிக்க மாட்டாங்களாமா? இல்ல கோயம்புத்தூர் யாரும் குடிக்க மாட்டாங்க டவுன்ல? நான் சென்னையில இருக்கிறவன், எனக்கு தெரியும். சனிக்கிழமை போனா 1 கிலோமீட்டர் கியூ நிற்குவாங்க டாஸ்மாக் கடையில். அதிகமா குடிக்கிறது சென்னையிலயும் டவுன்ல இருக்கிறவங்க தான். ஆனா நீங்க இந்த உழைக்கின்ற மக்களை இழிவுபடுத்துகின்ற செயலை நான் பார்க்கிற சட்டமன்றத்துக்குள்ள இழிவுபடுத்துறீங்க, கேவலப்படுத்துறீங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க, நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். தேர்தல், இடைத்தேர்தல் இது சாதாரண இடைத்தேர்தல் கிடையாது. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, உங்க கையில ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஓட்டு 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 ஓட்ட 10ஆம் தேதி காலையில போங்க, பூத்துக்கு போங்க, மாம்பழம் பார்த்து அந்த 3வது இடத்துல இருக்கு அன்புமணி, அன்புமணி 3வது இடத்துல இருக்கு. அந்த கோபம், அந்த ஆத்திரத்தை, குறிப்பா என் பெண்கள், என் தங்கைகள், என் அக்காமார்கள், தாய்மார்கள், உங்க கோபத்தை கவனிக்கணும். தெருத்தருவா டாஸ்மாக் திறந்து திமுகவை தோற்கடிக்க வேண்டும். நீங்கள் எல்லாரும் அதற்கு மாம்பழம் வெற்றி பெற்றாக வேண்டும். உங்களுடைய அன்புமணி, இந்த ஊரை சார்ந்தவர் அன்புமணி சட்டமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும். சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும். ஆக நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு அனைத்து நிலை நிர்வாகிகளும் அனைத்து நிலை தலைவர்களும் அவருக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய